சர்வைவர் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட லாஸ்ட் மினிட் ரூமர்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மெயின் இவெண்ட்ல மென்ஸ் வார் கேம்க்கான மேட்ச் தான் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட வின்னர்ஸ் யாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% விஷன் தான் ஜெயிக்க போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா WWE என்ன பிளான் பண்றாங்கன்னா விஷன் டீமை வந்து பீட் பண்ண வச்சிடலாம், பேபி ஃபேஸ் டீமை. ஸோ இதுல இருந்து நிறைய ஃபியூச்சர் மேட்ச்க்கு வந்து WWE லீடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஷாக்கிங்லி என்ன ரூமர்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜேயூஸோ வந்து கண்டிப்பா இதுல ஹீல் டர்ன் பண்ணிடுவாரு, அவர் வந்து விஷன்ல போய் ஜாயின் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் நடக்க வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜேயூஸோ வந்து நிறைய ஹிண்ட் கொடுக்குறாங்க ஜேயூஸோ வந்து ஹீல் டர்ன் பண்ண போற மாதிரி. ஸோ அண்ட் இன்னொரு ரூமர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான் பின் ஆவாங்க, வேற யாரும் பின் ஆக மாட்டாங்க. ஜிம்மி யூசோலாம் பின் ஆக மாட்டாரு. ஏன்னா இவர் இந்த மேட்ச் ஆட் பண்ணதே அவரை பின் ஆக வைக்கிறதுக்கு தான். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா லோகன் பாலை எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னா அவரை வச்சு பின் பண்ணி முடிச்சிருவாங்க WWE அப்படின்னு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் WWE இது பண்ண மாட்டாங்க. ஸோ ரூமர்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இருக்காங்கல்ல, சிஎம் பங்க் அண்ட் கோடி ரோட்ஸ், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பின் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிராக் லென்சர் வந்து சிஎம் பங்க பின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருக்கு ராயல் ரம்பிள்ல வந்து மேட்ச் இருக்குன்ற மாதிரி ஹெவியா ரூமர்ஸ் இருக்கு. கோடி ரோட்ஸ் பின் ஆக மாட்டாருங்க, ஏன்னா அவர் WWE ஃபேஸா இருக்காரு. ஸோ பிராக் லென்சர் வந்து கண்டிப்பா சிஎம் பங்க் வந்து பின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மேட்ச்ல இன்னும் ஷாக்கிங்கான நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த செக்மெண்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்க.